வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. கண்டிப்பா கந்தன் இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? திருப்போரூர் முருகன வந்து பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த கந்த சுவாமிய அவனோட சன்னதியில போய் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க தான் எங்க குருசாமி, குருசாமி மணி இவங்க. இவங்க கிட்ட தான் வந்து நான் குட்டி வயசா, அதாவது 3 மாச குழந்தையா இருக்கும்போதுலேருந்து நான் வந்து அழகு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் எங்க வீட்லேருந்து எங்க ஹஸ்பண்ட், எங்க மாமியார், எங்க சின்ன மாமியார், பசங்க எல்லாருமே வந்து திருப்போரூர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா! இந்த ஃபீல்ல தான் நைட்டு ஃபுல்லாவுமே எல்லாருமே இருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. எல்லாருமே வந்து நாங்க முன்னாடியே வந்து ஒரு 5 நாளுக்கு முன்னாடி விரதம் இருந்தோம். ஸோ, அதனால எல்லாருமே வந்து காவடி எடுத்தோம். எல்லாருமே வந்து முருகர் சிலையுமே வந்து தலையில வந்து தூக்கிட்டு வந்துட்டுருந்தோம். அது மட்டும் இல்லங்க, நெறைய பேர் வந்து இதுல எல்லாருமே வந்து முருகர் கோயிலுக்கு வந்து வருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து சுத்தபத்தமா இருக்கிறனால, யார் வேணாலுமே வந்து காவடி எடுக்கலாம். இதுவுமே பாருங்க எங்க தம்பி தான் வந்து ஆடுறாங்க. ஸோ அவங்களுமே மாலை போட்டிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா அன்னதானமுமே நடக்கும். நம்ம காவடி கூடவே வந்து அன்னதானம் போட்டுட்டே இருப்பாங்க. யார் வேணா வந்து சாப்பிடலாம். பசியா இருக்கு, நான் சாப்பிடவே இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீலே வந்து அங்க யாருக்குமே இருக்காது. ஏன்னா எங்க பார்த்தாலுமே அன்னதானம் இருந்துட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேணுன்றவங்க மட்டும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. முருகன பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பசியும் பட்னியுமாவா போய் சாமி கும்பிட முடியும்? கண்டிப்பா இல்லவே இல்லங்க. திருப்தியா சாப்பிட்டுட்டு சாமி வந்து கும்பிடலாம். அதுவுமே வந்து இந்த வருஷம் பல்லாக்குமே ரெடி பண்ணியிருந்தோம். நல்லா சந்தோஷமா, ஆனந்தமா முருகன திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறமா காவடி வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ காவடி எடுத்துட்டு கோயில சுத்திட்டு லாஸ்ட்டா வந்து அலகு போட்டோம். முருகர் கிட்ட வந்து என்கிட்ட நெறைய இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அதெல்லாம் அவன்கிட்ட எதுவுமே செல்லாது. அவன் நெனச்சா மட்டும் தான் அவனுக்கே நம்ம வந்து சேவை செய்ய முடியும். என்கிட்ட இருக்கு, நான் என்னால காவடி எடுக்க முடியும்னா கூட நம்மளால எடுத்துறலாம் முடியாதுங்க. அவன் தான் டிசைட்